இந்த வீடியோவில் ஒருத்தர் ஸ்விம்மிங் பூலில் தலைகீழ டைவ் பண்ணி இறந்து போகிறாரு. இந்த மாதிரி தலைகீழ டைவ் பண்ணுறவங்க தண்ணியோட ஆழம் குறைவாக இருக்கும்போது தரையில் அடிபட்டு இறந்து போவாங்க. ஆனால் இன்னொரு ஃபினாமினான் சொல்கிறேன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். ஹாய், டாக்டர் ஹரிஷ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. டைவிங் ரிஃப்ளெக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் எடுத்த உடனே ஹெட் ஃபர்ஸ்ட் டைவ் பண்ணும்போது நம்ம ஃபோர்ஹெட்க்கு சப்ளை பண்ணுற ட்ரைஜெமினல் நர்வ் ஸ்டிமுலேட் ஆகுது. இந்த நர்வ் ஸ்டிமுலேட் ஆகும்போது நம்மளோட பேராசிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி ரொம்பவே அதிகமாகி ஹார்ட் ரேட்டு ரொம்பவே குறையிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபெரிஃபெரிஸ்க்கு பிளட் சப்ளை கூட ரொம்பவே குறையுது. அடிக்கடி தலை சுத்தல் வர்றவங்களுக்கு, ஃபெயிண்ட் ஆகுறவங்களுக்கு, ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கான ரிஸ்க் அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ராங் வேகல் ரிஃப்ளெக்ஸ் ஸ்டிமுலேட் ஆகிறதால ஃபெயிண்ட் ஆகி நல்லாவே நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் தண்ணிக்குள்ளே மூழ்கி இறந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி நடக்கிறதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம்னா, எடுத்த உடனே ஹெட் ஃபர்ஸ்ட் டைவ் பண்ணாமல் தண்ணிக்கிட்ட போய் உங்கள் கால்களையும் கைகளையும் ஃபஸ்ட்டு நினச்சிட்டு அந்த தண்ணியோட டெம்பரேச்சரை உங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் டைவ் பண்ணுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எடுத்த உடனே ஹெட் ஃபர்ஸ்ட் டைவ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடிக்கடி கிணத்துக்கும் ஸ்விம்மிங் பூலுக்கும் போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு, இந்த வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.